மதிப்பிற்குரிய அவைத்தலைவர் அவர்களே, நீதி வலுவார் நீதிமான்களே, அவையோர்களே, சக மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முத்தான முத்தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மரம் அதன் வேரால் வளரும், ஒரு நதி அதன் மூலத்தால் ஓடும், ஒரு இனத்தின் உயிர் அதன் மொழியில் வாழ்கிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உயிர் மிதக்கும் மொழி தமிழ் மொழிதான். இன்று நான் உங்கள் முன் தமிழ் மொழியின் சிறப்பு என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். நம் தாய்மொழி தமிழ், அதை உயர்தனி செம்மொழி எனலாம். தனித்து இயங்கும் மொழி, செம்மையான மொழி என எளிதாக இதன் பொருளை அறியலாம். தமிழ் என்றால் அழகு, தமிழ் என்றால் இனிமை, தமிழ் என்றால் இளமை, தேன் தமிழ் தீன் தமிழ் முதலான சொற்களின் பொருளால் இதை உணரலாம். தமிழ் மொழி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித நாகரிகத்தின் வளர்ச்சியுடன் இணைந்து பயணித்து வருகிறது. இது வெறும் தொடர்பு கொள்ளும் கருவி அல்ல, அது ஒரு இனத்தின் அறிவு, உணர்வு, பண்பாடு மற்றும் அடையாளத்தின் உயிர் மூச்சாகும். தமிழ் மொழியின் பெருமையை அதன் இலக்கியங்கள் வெளிப்படுத்துகின்றன. சங்க கால இலக்கியங்கள் மனித வாழ்க்கையின் உணர்வுகளை மிக அழகாக பதிவு செய்துள்ளன. இயற்கை, காதல், வீரியம், சமூக ஒற்றுமை போன்ற பல அம்சங்கள் சங்க பாடல்களில் காணப்படுகின்றன. இது தமிழ் மொழியின் ஆழமான சிந்தனையையும் அறிவையும் உலகிற்கு எடுத்து காட்டுகிறது. தமிழ் இலக்கியத்தின் மாபெரும் செல்வங்களில் ஒன்றாக திருக்குறள் திகழ்கிறது. உலகின் மிகச்சிறந்த நெறி நூல்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த நூல் மனித வாழ்க்கையின் 3 முக்கியமான அம்சங்களான அறம், பொருள், இன்பம் ஆகியவற்றை மிக எளிமையான மற்றும் ஆழமான குரல்களில் விளக்குகிறது. காலம் மாறினாலும் கருத்துக்கள் என்றும் நிலைத்திருக்கும். மேலும் தமிழ் மொழி இலக்கியத்திலேயே அல்லாமல் இயல், இசை, நாடகம் மற்றும் தத்துவ சிந்தனைகளிலும் பெரும் பங்களிப்பை வழங்கியுள்ளது. இது மனித சமுதாயத்தை வலுப்படுத்திய ஒரு கலாச்சார மொழியாக திகழ்கிறது. பாறை முல்லைக்கு தேனை தந்தார் கொடி படர, தாய்மொழி என தளிர் படர, மாணவர்கள், சமுதாயம், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் ஒத்துழைப்பு என்ற தேரை வழங்க வேண்டும். இத்துடன் என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.